தருமபுரியில் எந்த ஊர்? வந்தேன் குமரனா. மேலே வாட்சிங்கில் இருந்தாங்க, கமெண்ட் போடவில்லை, அவர்களை தொந்தரவு பண்ணவில்லை. கொஞ்சம் நேரம் இருந்தேன், பிறகு போயிட்டேன் அண்ணா. ஓ அப்படிங்கிறாரு நம்ம டூகேட் பிரதர். வாட்சிங்கில் இருந்தாங்க, தொந்தரவு பண்ணவில்லை, கொஞ்சம் நேரம் இருந்தேன், பிறகு போயிட்டு. ஓ அப்படிங்களா. காலையில் வியூஸ் பார்த்தேன் குமாரண்ணா. ஓ, காலையில் வியூஸ் பார்த்தேன் குமாரண்ணா. அப்படிங்களா. வியூஸ் நல்லா போயிருந்ததுங்களா இன்னைக்கு? குமாரண்ணா காண போயிட்டாரா, இருக்காரா? குமார் ப்ரோ இருக்கீங்களா? நான் அப்படியே அந்த சைடு வந்துடுறேன். குமரனுக்கு நேற்று 2K அண்ணா. ஓ அப்படியா, பரவாயில்ல, தூள் கிளப்பிட்டார் அடக்குதே. 2K வந்துருச்சா? என்ன இதுன்னு தெரியலையே. கேபி அக்கா என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு ஜேபி பிரதர் கேட்குறாங்க. ஜேபி அக்கா என்ன சாப்பிட்டாங்க? அவங்க என்னமோ சொன்னாங்களே, செம்மன்னா. இருங்க ஒரு நிமிஷம், நான் அந்தல வந்துடுறேன். சரந்தம், இது என்ன கடை? உங்கள் கடையா? இல்லை எங்கள் கடை இல்லைங்க, ஃப்ரெண்டோட கடை தாங்க. அது அவர் இந்த மிக்சி இதெல்லாம் ரெடி பண்ணுறது, வைண்டிங் கடை, சின்ன கடை, படிக்கடியில் வச்சுருக்கு. கோயிலுக்கு சேர்ந்தது அந்த கடை இல்லாமல். இதெல்லாமே பழைய மிக்சி, ஃபேனை இதெல்லாம் ரெடி பண்ணுற கடை. இது என்ன கடை? உங்கள் கடை? கேபி சிவசரி தோசை அப்படிங்கிறாங்க. வணக்கம் அப்படிங்கிறாங்க. என்ன கேபி அக்கா தோசை சூப்பர் அப்படிங்கிறாங்க. தோசை சூப்பராமா. ஒரு நிமிஷம், நான் அந்தல வந்துடுறேன். கேபி குடும்பம் வாங்க வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம சரண் பிரதர். பரவாயில்லை மாடி படிக்கட்டை கூட விடவில்லை, அதையும் வாடகை கொடுத்து இருக்காங்க. ஆமாம், அது நம்ம ஐடியா தாங்க. நம்ம ஐடியா சொன்னதுனால அதே மாதிரி செஞ்சுட்டாங்க. நம்ம கொடுத்த ஐடியா தான் அது. படிக்கட்டை கூட விடவில்லை, அதையும் வாடகைக்கு. ஆமாம், கோயில் இடம் தானே. இப்போ அது ஒரு வாடகை. அது வாடகையில் கூட்டுற அவங்க மாமியார் கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் கடை புரிய விட்டாச்சு அவங்களுக்கு. அந்த மாதிரி கேபி குடும்பம் வாங்க வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம சரண் பிரதர்.